ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். டெட்புல் அண்ட் வுல்வரின். ஸோ இந்த படம் நம்மள ரொம்பவே நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் எப்படியாவது போக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே டெட்புல் வுல்வரினை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளையில் சில கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் சில கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் யூடியூப்பில் எந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் சம்மந்தப்பட்ட சின்ன வீடியோ கிளிப் ஏதாவது லீக் ஆகும். ஸோ அதனால் அது எந்த கிளிப்புமே பார்க்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி படத்தை தேட்டர்லேயே போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட்புல் அண்ட் வுல்வரின் மூவி. இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்குமா இல்லையா? இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் இருந்தால் இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சின்னதாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம போய் அதை செக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் சக்சஸ் ஆகுறது மார்வலுக்கு எவ்வளவு முக்கியம். இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய சக்சஸ் ஆகுறதுல மார்வலுக்கு என்ன பயன் இருக்கு அண்ட் மார்வல் இந்த படத்து மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த படம் சக்சஸ் ஆகுறதுனால மார்வலுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம். மார்வலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் சக்சஸ் ஆகுறதுல மிகப்பெரிய பலன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் அவங்களோட மொத்த நம்பிக்கையும் தூக்கி இப்போ இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்து மேல தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மார்வல் சைட்ல இருந்து அந்த மூவிஸோ சீரிஸோ எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச்சும் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபையும் பண்ணல, அந்த அளவுக்கு கலெக்ஷனுமே எடுக்கல. இந்த படம் கலெக்ஷன் எடுக்கிறதுல மட்டும் இல்லாம இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட கிரிட்டிக்ஸ் வைஸா சக்சஸ் ஆகணும். ஏன்னா லாஸ்டா வந்த எல்லா படங்களுமே ஒரு ஆவரேஜ் கலெக்ஷன் எடுத்திருந்தாலுமே கூட ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு நல்ல ரிவ்யூ வாங்கல. எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ ஓவராலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஹீரோ ஜானர் அப்படின்றது ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நார்மல் டைப்ல வர மூவிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பயோபிக் மூவியா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியோ இல்ல ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் மூவியோ பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நடுவில் இந்த சூப்பர் ஹீரோ ஜானிக் அப்படின்றது ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். லாஸ்டா நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மூவி எந்த படம் ஹிட் எடுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்டா ஒரு சூப்பர் ஹீரோ மூவி எனக்கு சாட்டிஸ்ஃபை கொடுத்தது அதே மாதிரி நல்ல அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். அதுக்கப்புறமா மார்வல் சைட்ல வந்த மூவிஸாலும் சரி, அதுக்கப்புறம் டிசி சைட்லயும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு ஜானர்ல இருந்து நம்ம சூப்பர் ஹீரோ, அதாவது வேற சைட்ல இருந்து அந்த சூப்பர் ஹீரோ மூவிஸா இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஃபேன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, கலெக்ஷனுமே எடுக்கல. இப்போ இந்த படம் ஃபேனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, கலெக்ஷன் எடுக்குமா, இந்த படம் சக்சஸ் ஆகுறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃப்ரைடே வீக்கெண்ட், அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வீக்கெண்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட 200 மில்லியன் கலெக்ஷன் எடுக்கலாம். அதாவது 175 பில்லியன் டு 200 மில்லியன் கலெக்ஷன் எடுக்கலாம். சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல 200 மில்லியன் கலெக்ஷனை தொட்டுருச்சு அப்படின்னா, அதாவது 190க்கு அபோவ் அல்லது 200க்கு மேலே, அதாவது 200 மேலே எடுத்தாலுமே கூட இந்த படம் அப்படின்றது ரிலீஸ் ஆன ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள அதோட 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் மந்த் எண்ட் ஆகிறதுக்குள்ள இது 1 பில்லியன் கலெக்ஷன் அப்படின்றது எடுத்துருச்சுன்னா மார்வலுக்கு அது மிகப்பெரிய ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காகவே இருக்கும். மார்வல் இப்போ இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்துல தான் கம்பேக் கொடுத்தாகணும். ஒருவேளை இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் மட்டும் சொதப்பிடிச்சு அப்படின்னா மார்வல்ன்றது கம்பேக் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். அவங்க அவெஞ்சர் என்கேமுக்கு அப்புறமா அவங்க வந்த எந்த படங்களுமே அந்த அளவுக்கு ஃபேனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. சப்போஸ் இந்த டெட்புல் அண்ட் வுல்வரினும் சொதப்பிடிச்சு அப்படின்னா அவங்க சீக்ரெட் வார்ஸுக்கு இதை வச்சுதான் மிகப்பெரிய லீட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்ரெட் வார்ஸுக்கான ஹைப் அப்படின்றது போயிடும். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் வரும்போது அதுக்கு நடுவில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் கொடுக்கலாம். பட் அந்த 5-6 படங்கள்ல அந்த அளவுக்கு அந்த பில் அவங்க ஹைப்பை பில் பண்ணணும். அது ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்போ இந்த நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் கிட்ட வருவோம். டெட்புலோட வுல்வரினோட சக்சஸ் மட்டும் இல்லாம அதோட பாக்ஸ் ஆஃபீஸுமே மார்வலுக்கு ரொம்பவே முக்கியமாக தான் இருக்கு. இப்போ லாஸ்டா நீங்க மார்வல் சைட்ல இருந்து வந்த மூவிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் 2023ல எம்சி சைட்ல இருந்து வந்த ஒரு மூவி அப்படின்றது த மார்வல்ஸ். அந்த மூவி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எம்சி சைட்ல இருந்து வந்த மூவிஸ்ல லோயஸ்ட் கலெக்ஷன் எடுத்த மூவி அந்த மூவி தான். அந்த மூவியோட பட்ஜெட்ன்றது கிட்டத்தட்ட 270 மில்லியன் கிட்ட அதோட பட்ஜெட் அப்படின்றது இருக்கு. 270 மில்லியன் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த டெட்புல் படம், டெட்புல் 1 இருக்கட்டும் இல்ல டெட்புல் 2 இருக்கட்டும், அது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 270 மில்லியன்
மில்லியன் உள்ளதான். அதாவது இந்த 2 படத்தோட பட்ஜெட் அப்படின்றதுமே நீங்க 270 மில்லியனுக்குள்ள வந்துரும். ஸோ அதாவது டெட்புல் 1 படமும் அண்ட் டெட்புல் 2 படமுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் எடுத்த அந்த காஸ்ட்ல தான் அந்த 2 படத்தையுமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 படமுமே கிட்டத்தட்ட 700 பில்லியன் டு 800 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கும். அதாவது நான் சொல்றது டெட்புல் 1 அப்படின்றது 700 மில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு அண்ட் டெட்புல் 2 அப்படின்றது 700 டு 800 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எம்சி சைட்ல இருந்து வந்து 270 பில்லியன் எடுத்த மூவி தான் இது வரைக்கும் எம்சியூல லோயஸ்ட் கலெக்ஷன் எடுத்த மூவி தான் உங்களால நம்ப முடியும். அந்த அளவுக்கு தான் இப்போ எம்சியூ அப்படின்றது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அவங்க அந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாம ரிவ்யூ வைஸாவுமே ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மார்வலோட ரிவ்யூஸை நீங்கள் யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் சைட்ஸில் போய் பார்த்தாலும் சரி, ரொம்பவே மட்டமாக தான் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டோரி, அதில் ஒரு டெப்த் அப்படின்றதே இருக்காது. ஸோ இஷ்டத்துக்கு தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி, இப்போ அந்த மூவி பார்க்கறதுனால எம்சி எப்படி மாறப்போகுது, எம்சியில் வேற எப்படி கனெக்ட் கொடுத்துருக்காங்க, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் கேப்டன் மால்வருக்கு ஒரு பார்ட் 2 எடுக்கணும். ஸோ அது கூடவே நம்ம ஆல்ரெடி மிஸ் மார்வலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு டீம் ஆஃப் மூவியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அதில் எந்த ஒரு கதையுமே அப்படியே போயிருக்காது. ஸோ அதனாலே கலெக்ஷன் அப்படின்றது அடி வாங்கியிருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு டெட்புல் அண்ட் வுல்வரின். ஸோ இப்போ டெட்புல் அண்ட் வுல்வரின்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கேமியோஸ் வரப்போறாங்க. நீங்க இது வரைக்கும் ஃபாக்ஸ் யூனிவர்சிட்டியில பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே இதுல வரப்போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எம்சியூல வந்த 2-3 கேரக்டர்ஸுமே இதுல அப்பேர் ஆகலாம். ஸோ இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் அப்படின்றது 2 hours and 8 minutes அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 2 hours படம் தான். நீங்க கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாலுமே ஒரு 2 hours மூவி தான். ஸோ அந்த 2 hoursக்குள்ள அவங்க அத்தனை கேமியோஸையும் காமிச்சாகணும். அத்தனை கேமியோஸ்க்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும். நீங்கள் இப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் மூவியில் பார்த்த மாதிரி ஏதோ கேமியோஸ் காட்டணுமேன்றதுக்காக காட்டாமல், ஸோ அந்த கேமியோஸ் எல்லாமே இந்த ஸ்டூடியோவில் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் பேசியிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த எல்லா கேமியோஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டெட்புல் அண்ட் வுல்வரினுக்கும் ஸ்டோரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அப்படின்னா ஸோ இந்த டைம் பத்துமான்றது தெரியல. சப்போஸ் இந்த டைம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் அந்த ஸ்டோரியோட அந்த டெட்புலோட கேரக்டருக்கு ஒரு சரியான டெவலப்மெண்ட் கொடுக்காம போய், இல்லைனா உல்வரினோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல எங்கேயாவது அடி வாங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பேட் ரிவ்யூ ஏதாவது வரும். சப்போஸ் அப்படி பேட் ரிவ்யூ வந்ததுன்னா அது கலெக்ஷனுக்கு அடி வாங்கும். சப்போஸ் அப்படி கலெக்ஷனுக்கு அடி வாங்கிச்சுன்னா மார்வல் மறுபடியுமே டவுனுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டேலி பண்ணி ஆகணும். ஸோ இந்த படம் ஃபேன்ஸ் கிட்ட, அதாவது எம்சியூ ஃபேன்ஸ் கிட்ட சக்ஸஸ் ஆகிறத விட ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டயுமே இந்த படம் அப்படின்றது சக்ஸஸ் ஆகணும். ஸோ அப்படி சக்ஸஸ் ஆனாதான் எம்சியோட ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கு. ஸோ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த படம் மட்டும் ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஒப்பீனியனை வாங்கி நல்ல ரிவ்யூ வாங்கி இந்த படம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்தது அப்படின்னா, ஸோ எம்சியோட ஹிஸ்டரி, அதாவது இது வரைக்கும் எம்சி யூனிவர்ஸ்ல இருந்து வந்த படங்கள்லயே இந்த படம் தான் முதல் R-rated படமா 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்தது அப்படின்னா, நீங்க நோவே ஹோம் அப்படின்றத கிட்டத்தட்ட 2021ல பார்த்திருப்பீங்க என் கேம் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அந்த 2021க்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு வரப்போற எம்சியூ படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கும். அது மாதிரி கூடவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி R-rated வந்து இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்ததுன்னா, ஸோ ஃபியூச்சர்ல மார்வல் R-rated படங்களை தாராளமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மார்வல் டிஸ்னி கீழே இருந்தனால பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு R-rated டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே PG-13 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை R-rated கொடுத்து அந்த R-rated ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்து 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்ததுன்னா, இதுக்கப்புறம் வரப்போற அந்த பிளேட் படமும் R-rated தான் வரப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை இதுக்கப்புறம் மிட் நைட் சன் அப்படின்ற படமும் ரூமர்ல தான் இருக்கு. ஒருவேளை இந்த படம் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்ததுன்னா அந்த மிட் நைட் சனுமே அவங்க R-rated மாற்றி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மூன் நைட் சீசன் 2வும் வரப்போகுது. ஸோ அதுவுமே அவங்க R-rated கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பனிஷருக்கு அப்படின்னு சொல்லி தனி சீரிஸ் கொடுக்குறாங்கன்னா அதையுமே தாராளமாக அவங்க R-rated கொடுக்கலாம். அது கூடவே நம்மளோட அந்த டேர்டெவில் சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா R-rated அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் R-rated மாற்றி ஒரு பக்காவான நெட்ஃபிளிக்ஸ் சைடில் நீங்கள் பார்த்த மாதிரியே டேர்டெவில் கொடுக்கலாம். ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுல தான் அடுத்து வரப்போட படங்களை மார்வல் எப்படிலாம் கொடுக்க போறாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ மார்வலோட தலையெழுத்தையே இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் தான் கொடுக்க போகுது. ஸோ நம்ம டெட்புல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஸோ மார்வலோட ஜீசஸ் இப்போதைக்கு நம்ம டெட்புல்லா தான் இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த மார்வலை ஒரு சேவியரா வந்து சேவ் பண்றாரா இல்லையா அப்படின்றத நம்ம ஃப்ரைடே தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எம்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி ஆசமான இன்ஃபர்மேஷனோட உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, it's me, MCE, signing off.